எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ஜெயஸ்ரீ ஹியர், த சிஇஓ ஆஃப் சென்னை ஹோம்ஸ் அட் இல்லம் அண்ட் ஐஸ்வர்யம். எங்களோட ப்ராஜெக்ட் வந்து இல்லம் அண்ட் ஐஸ்வர்யம் எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்யன்றது பாண்டிச்சேரி பக்கத்துல கோட்டைக்காடுன்ற இடத்துல இருக்குது. பாண்டியில இருந்து 20 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இல்லம்ன்றது மகாபலிபுரம் 4 பாயிண்ட்ஸ் ரெசார்ட் பக்கத்துலயே இருக்கு. அந்த இடம் பேர் வந்து கடம்பாடி வில்லேஜ். கடம்பாடி திருக்குழிக்குன்றம் ரோட்ல இருக்கு. கடம்பாடி அம்மன் கோவில் அப்படின்னாலே எல்லாருமே தெரியும். நம்மளோட எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அம்மா வந்த கோவில் இது ஆக்சுவலா. அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து சம்மர். அதாவது இந்த சம்மர்ல வந்து ஆஃப்டர் 50 அப்படின்றவங்க வந்து எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் வந்து நம்மளோட உடம்ப நல்லா பாத்துக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்ன்றது. சம்மர் வேவ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹீட் ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு வரும். எனக்கு தெரியல எல்லாருக்குமே தெரியுமான்றது. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து ரேஷஸ் வரும், சிலவங்களுக்கு வந்து திடீர்னு கிட்டினஸ் வரும், சிலவங்களுக்கு வந்து அப்படியே உட்கார்ந்துருவாங்க, ஸ்டாண்ட்ஸ்டில் ஆயிடுவாங்க. அதாவது அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா சன் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஏன் அந்த சன் ஸ்ட்ரோக் வருதுன்னா, லாட் ஆஃப் நம்ம பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். ஹைட்ரேட் அப்படின்னா எப்பவுமே தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், இல்ல இளநீர் இல்ல ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி ஆஃப்டர் 50-55 வந்து இப்போ ஒரு ஷாப்பிங் போறீங்க மத்தியான நேரத்துல, முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க இந்த ஹீட்ல. அண்ட் இன்கேஸ் போனோம் அப்படின்னா கேரி நம்மளோட தண்ணியே, வெளியில இருந்தும் தண்ணி குடிக்க கூடாது, நம்மளோட தண்ணியை ஒரு பாட்டில்ல நீங்க கேரி பண்ணி அண்ட் எவ்ரி 20 மினிட்ஸ் அந்த தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா யூ கெட் ஹைட்ரேட்டட். இது இல்லாம நிறைய ஃப்ரூட்ஸ், எஸ்பெஷலி ஆரஞ்சு வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் சி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இஸ் அன் இம்யூனிட்டி லெவல் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், ரொம்ப கோல்டு வராம இருக்கும். ஆல் திஸ் இஸ் வெரி குட். அண்ட் ஃப்ரூட்ஸ் லைக் வாட்டர்மெலன், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ஜில்லான இருக்கும். அப்புறம் கிர்னி பழம் ஜூஸ் எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்க. நம்ம சென்னையில கிர்னி பழம் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய இளநீர் சிலவங்களுக்கு வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். சில ஆஃப்டர் 50 இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அதனால இளநீர் வந்து வெறும் வயிற்றுல குடிக்கவே குடிக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு ஒரு 11 o'clock எனி ஜூஸ் மார்னிங் வெறும் வயிற்றுல குடிக்கிறத விட மிட் மார்னிங் அப்படின்னா ஒரு 11 o'clock ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 11 o'clock அண்ட் நிறைய மோர் குடிக்கலாம். வெந்தயம் போட்டு நிறைய மோர் குடிக்கலாம். திஸ் ஆர் த ரெமெடிஸ் ஃபார் த சம்மர். எப்படி நீங்க சம்மர்ல இருந்து தப்பிக்கிறது, எப்படி ஹெல்த்தியா இருக்கிறது, எப்படி வந்து கொஞ்சம் உடம்ப கூலா வச்சுக்கிறது. இது இல்லாம ஹேவ் அ ஹாட் வாட்டர். நிறைய பேர் சுடு தண்ணியில குளிப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஒரு மிட் வார்ம் வாட்டர் அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா வார்ம் வாட்டர்ல குளிச்சிங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். அதாவது ரொம்ப சில்லுன்னு இல்லாம ரொம்ப சூடாவும் இல்லாம. ஏன்னா நம்மளோட உடம்புல வந்துட்டு நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். நீங்க ஹாட் வாட்டர் ஆஃப்டர் 50-55 போடுறது இட்ஸ் நோ ப்ராப்ளம், பண்ணலாம். பட் சில்லா கொஞ்சம் வாட்டர் போட்டு குளிச்சிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் தண்ணி வந்து நம்ம ஊத்தும் போது, தலை குளிக்கும் போது நம்மளோட நெத்தி நீங்க பாத்திருப்பீங்க, நெத்தியில இருந்து நேரா அந்த நடுவுல நீங்க வச்சு பார்த்தாலே தெரியும். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த நடு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் 60 எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தொட்டு பாருங்க, உங்க பசங்க எல்லாருமே அம்மாவோடது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் இந்த நடு இதுல வந்துட்டு யூ ஹாவ் டு போர் த வாட்டர். அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட பிரெயின் இருந்து பாடியில இருந்து டில் ஃபீட் ரொம்ப கூலா இருக்கும் உடம்பு. ஒரு 20 days ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து கால் வலி, கை வலி, ரொம்ப உஷ்ணம், உடம்புக்கு ரொம்ப உஷ்ணமா இருந்தா அது எல்லாமே போகும். எவ்ரிடே ஹெட் பாத் பண்றவங்களும் பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஹெட் பாத் பண்றவங்களுக்கும் பண்ணலாம். இப்போ புதுசா வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. எங்க ஜென்ரேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது ரொம்ப 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 அது என்னமோ பெரிய ஒரு குற்றம் மாதிரியே சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி ஆஃப்டர் 60-50 வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் நடுவுல, அதாவது தலையோட நடு பகுதியில கொஞ்சோண்டு போட்டு ஒரு 10 minutes இல்ல 15 minutes கழிச்சு நல்ல பச்சை தண்ணி ஷாம்பு போட்டு இல்ல சீக்கா போட்டு, நம்ம பழைய காலத்து சீக்கா போட்டு குளிச்சிங்கன்னா அப்படியே மத்தியானம் நல்லா சாப்பிட்டு தூங்கிடலாம். அதுதான் நார்மலா ப்ரொசீஜர் ஆஃப்டர் 60, ஆஃப்டர் ரிட்டையர்ட் லைஃப். சம்மர் வந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மத்தியானம் போறத ரொம்ப சூடா இருக்கிற இடத்துக்கோ ரொம்ப ஹீட்டா இருக்கிற இடத்துக்கோ போகாதீங்க. ரொம்ப நேரம் ஏசியில உட்கார்றது உடம்புக்கு நல்லதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் ஏர் இருக்கிறது நல்லது. ஸோ சம்மர் டைம்ல கூட கீழே நிறைய பேர் படுத்துப்பாங்க, அதுவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏதாவது பெட்ஷீட் போட்டு படுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஏசி ஆன் அப்படின்றது வேணாம். பாதி ஃபேன்லயே ஒரு ஒரு நேச்சுரல். இப்ப வீட்டு முன்னாடி எல்லாம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா
யூ கேன் சி யூனோ ஏரி ஸ்பேஸ் இதெல்லாம். அது மாதிரி தனி வீடா இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு சாயங்காலம் ஒரு 3-4 மணிக்கு அந்த வெயில் கீழே இறங்கும் போது வெளியில உட்காந்தீங்கன்னா அந்த ப்ரீஸும் சன் செட்டும் நீங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இல்லாம சம்மர்ல வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் அடுத்தது. இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு என்ன சாப்பிடணும், எப்படி ஹெல்த்தியா இருக்கணும். ட்ரெஸ்ஸஸ் முடிஞ்ச வரைக்கும் வேர் ஒன்லி காட்டன், அதாவது செல்வார் போடுறவங்க, ட்ரௌசர்ஸ் போடுறவங்க, எனி லினன்ஸ் போடலாம், பியூர் காட்டன்ஸ் போடலாம். ஸோ தட் நம்ம பாடியோட உஷ்ணம் வந்து கொஞ்சம் கூட தணிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு ரேஷஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேபி அது ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கலாம், இல்ல காஸ்மெட்டிக் யூஸ் பண்ற யூசேஜா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அண்ட் சூடு, சம்மர். அப்ப என்ன ஒண்ணு ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க மேக்கப் போடும்போது அப்படியே சப்ரஸ் ஆயிடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு காட்டன் க்ளோத்ஸ் போட்டீங்கன்னா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். அதாவது நம்மளோட வேர்வை, நம்மளோட ஸ்வெட் அப்சர்வ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா ரொம்ப நம்மளுக்கு பாடி ரேஷஸ் வரவே வராது. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு பொறுத்துதான் நம்மளோட உடம்பே இருக்கு. அதுலதான் நம்மளோட க்ளோ இருக்கு. அதுலதான் நம்மளோட பாடி டெக்ஸ்சர், நம்மளுக்கு பாடிக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், அந்த டெக்ஸ்சரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெல்த் பத்தி சொன்னேன், ஸ்கின் பத்தி சொன்னேன். அடுத்தது மைண்ட். சம்மர் டைம்ல வந்து ரொம்ப கோவம் வரும் சிலவங்களுக்கு எல்லாம். அது ஏன் வருதுன்னா அதேதான், எவ்ரி திங் இஸ் கனெக்டட் வித் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம காலையில ஒரு 5:30, ஐ திங்க் இப்போ வந்து ஒரு 6:30க்கு வந்து சன்ரைஸ் ஆயிடுது. ஸோ ஒரு 5:30க்கு நீங்க எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு வாக் போனீங்க, ஒரு மெடிடேட் பண்ணீங்க, ஒரு யோகா பண்ணீங்கன்னா இந்த த்ரூ அவுட் த டே நீங்க வந்து அந்த ஹீட்டை வந்து உங்களாலே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் காம் ஆகும். நம்ம நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு ரொம்ப வெயில் போல இருக்கனால தான் மேடம் சூடா இருக்காங்க, இல்ல மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆக்சுவலா அதோட காரணம் என்னன்னா நம்ம காலையில சாப்பிடுற சாப்பாடு, அதுக்கப்புறமா வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் பண்ணீங்கனாலே நம்மளோட உடம்பு கொஞ்சம் கூல் ஆயிடும். இன்னைக்கு சின்ன ஒரு டிப் அபவுட் த சம்மர் அப்படின்னு நான் தந்திருக்கேன். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் இல்ல ரிவ்யூ எனக்கு தயவு செய்து போடுங்க. அப்பதான் நான் வந்து டாபிக் இன்னும் கூட, இப்ப நீங்க தர இன்புட் எல்லாமே தான் எனக்கு வளர்றதுக்கு, இல்ல நான் பேசுற டோன், இல்ல பேசுறது புரியல, இல்ல இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா பேசலாம், இல்ல இன்னைக்கு நல்லா இருந்துச்சு பேச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நானே எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணா எப்படி, நீங்க எல்லாருமே என்ன மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்னோட யூடியூப் பாருங்க, அதுல கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ ஃபார் திஸ் எபிசோட் ஆஃப் த சம்மர் தெரப்பி, and next episode will be soon, and Jayashree here signing off.